சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். இயேசுவே, எங்களை 3 மாத காலங்கள் அற்புதமாய் நடத்தினீரே, ஆச்சரியமாய் நடத்தினீரே. எத்தனை விதமான ஆபத்துகள், நாச மோசங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் வாழ்வில் கடந்து வந்த நேரங்களிலும் தேவன் கைவிடாதவராய் காத்து கொண்டீரே. உம்மை நன்றியோடுமே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய மகிமையின் பிரசனங்கள் நிரப்புவதாக. இந்த மாதம் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே, சந்தோஷமாய் மாறட்டும், நிறைவுள்ளதாய் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை நேச நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோமே, வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஏசையா, நீங்கள் வாழ்வில் கடந்த நாள் முழுதும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீர். கடந்த 3 மாதங்களிலும் எத்தனையோ விதமான ஆபத்துகள், பலவிதமான நெருக்கமான சமயங்கள் ஏறிட்ட பொழுதும் ஆண்டவரே, எல்லாவற்றின் தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, நடத்தினது, பாதுகாத்தது. ஆண்டவரே, இந்த 4வது மாதத்தில் இந்த கால வேளைமை நோக்கி பார்க்கும்படி தேவன்கள் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய், பாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கத்ததாம் இந்த கூடுகை கத்தர் ஆஸ்வதிப்பீராக. இந்த மாதங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா வாக்குத்த வார்த்தை இடைப்பட்டு அந்த வார்த்தை நடத்திங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் உடைய கரத்தில் கொடுக்கடை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில 2024ஆம் ஆண்டு 3 மாத காலங்கள் அற்புதமாய் நடத்தினார். எத்தனை விதமான கஷ்டங்கள், பாடுகள், பலவிதமான சூழ்நிலைகள் நம் தேசத்தில் கடந்து வந்தது. நம்மை கைவிடாதவன் நடத்தினார். அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்த நாம், இதுவரை என்னை நடத்தியதுக்கு நான் ஏமாத்துறோம், என் வாழ்க்கை ஏமாத்துறோம் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஆண்டு நோக்கி பார்த்து ஆமென் சொல்லி நாம் கதரை வார்த்தை. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தேவப்பிள்ளை, தேவச்சனமே, தேவன் நம்மை இதுவரை சுமந்ததற்கு நாம் ஏமாத்திரம், இதுவரை நம்மை தாங்கினதுக்கு ஏமாத்திரம். ஆமீன். இதுவரை தேவன் நம்முடைய குடும்பத்தை கண்மணி போல் பாதுகாத்தாரே, இதுவரை நடத்தி வந்தாரே. அந்த தெய்வத்துக்கும் போய் ஒன்று கூட நாம் சொல்ல போகிறோம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவுப்பா, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீ தந்த ஈவு என்று சொல்லி ஒன்றோட தேவ சமையல் சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போமே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம்
கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தேவப்பிள்ளைய தேவச்சனமே, இதுவரை நம்மை சுமந்ததற்கும் நம்மை நடத்துவதற்கு நம்முடைய குடும்பம் எம்மாத்திரம். தேவன் இம்மட்டு நம்மை நடத்தினாரே, இம்மட்டு நம்மை பாதுகாத்தாரே. இன்னும் வருகிற மாதத்தில் தேவனமே பாதுகாத்து நடத்த போற கிருபைகளுக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசினுள்ள தகப்பனே, இதுவரைக்கும் நீர் எங்கள் நடத்தி வந்திருக்கிறாங்க எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து நடத்தினீர், பாதுகாத்தீர், அதிசயமாய் காத்து கொண்டீங்க. இந்த 4வது மாதத்தை காத்து கொள்ளுங்க. உடைய கரத்திலே கொடுக்கடை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை பொழுதுல ஒரு வேத பகுதியை எடுத்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த 3 மாதங்கள் அற்புதமான ஒரு சூழ்நிலையோடு கர்த்தர் நடத்தினார். தேசத்திலே பலவிதமான இக்கட்டுகள், நாசமோசங்கள், இந்த உஷ்ணத்தின் காலங்கள், பல சூழ்நிலைகள் கட்டத்தை நாம் கடந்து வந்தோம். ஆனால் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் நம்மை கைவிடவில்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடபுனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அருமையான இந்த வார்த்தை அழகா சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தினதான தேவன்தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை அழகா இங்கே பேதுரு சொல்லுகிறார். நம்மை எதற்காய் அழைத்திருக்கிறாராம்? நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறவருமாய் இருக்கிற சகலவித கிருபையின் அளிக்கிற நல்ல தெய்வம். அவர் சொல்லுகிறார், கொஞ்ச காலம். இந்த உலகத்திலே வேதம் அழகாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியாய் 80 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலம் என்று சொல்ல போனால் மனுஷனுடைய காலங்கள் காலையில் பூத்து மாலையில் மறைகிற அந்த பூவுக்கு ஒப்பாய் காண. அந்த கொஞ்ச காலத்துல பாட அனுபவிக்கிற உங்களை என்ன செய்வேன்னு சொல்லுகிறார்? சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் நான் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை நம்ம ஆண்டவர் என்ன சொல்வாராம்? சீர்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்படியானால் தேவ பிள்ளையை, தேவ ஜனமே, சீர்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில சில இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக, பலவிதமான நிலைமைகளுக்குள்ளாக நாம் விழுந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை தகர்க்கப்பட்டு போயிருக்கலாம். நாம் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை கண்டு போய் ஒடிந்து போய் நாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை சொல்லுகிறார், நான் உங்களை சீர்படுத்தி. அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இழந்து போய் காணப்பட்டாலும் அதை சீர்படுத்தி நம்மை நிலைநிறுத்தவர் வல்லவராயிருக்கிறார். பழைய நிலைமைக்கு நேராய் கொண்டு வந்து இழந்தவைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமீன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில
ஆண்டவரே 3 மாதங்கள் நாங்கள் கடந்து வந்தோம். எங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான இழப்புகள், பலவிதமான காரியங்கள் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்கிற பல ஏக்கங்களோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை நான் சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சீர்படுத்துவது, திரும்ப கட்டுவதற்கு அது அடையாளமாய் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எலியா பலிபீடங்களை சீர்படுத்தினான், மீண்டுமாய் அதில் இருக்கிற காரியங்களை கட்டி அதை ஒரு நல்ல ஒரு பலிபீடமாய் எழுப்பினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சொல்லுகிறார், பாழாய் போனவைகள், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அநேக இழந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே இந்த வேத வாக்கியத்தில் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் நீங்கள் 61ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அல்லேலூயா. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார், 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 61:3 சொல்லுகிறார், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியுடன் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சீர்படுத்தும் எப்படி இருக்குதாம், துயரப்பட்டவர்கள் என்ன செய்வாராம், சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களிலே நாம் துயரப்பட்டவர்களாக, வியாகுலப்பட்டவர்களாக, நெருக்கப்பட்டவர்களாக, பலவிதமான துன்பத்தின் ஊடுகளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து வந்திருக்கலாம். இந்த 4வது மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை சீர்படுத்துவேன். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை ஆமென் சோத்திரம் கிருபை பொருந்தினவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை சீர்படுத்துவேன். துயரப்பட்டவர்களை நான் சீர்படுத்தவும், 2வது சொல்லுகிறார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். ஆமென். அப்ப தேவ பிள்ளை, தேவ ஜனமே, இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எப்படியாய் மாற்றுகிறார் என்பதை ஆண்டுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் துயரப்பட்டவர்களாய் இருந்தால் உங்களை சீர்படுத்தி உங்களுக்கு என்னத்தை கொடுப்பாராம், சிங்காரத்தை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. ஆமென். சாம்பலுக்கு பதிலாக ஒரு தாழ்மை அல்லது தாழ்ச்சி அடைந்த அனுபவத்திலிருந்து தேவன் உயர்வான ஸ்தானத்துக்கு நேராய் தேவன் நம்மை கொண்டு போவாராம். 2வது சொல்லுகிறார், துயரத்துக்கு பதிலாக ஆமென் ஆனந்த தைலத்தை ஆமென் உனக்கு நான் கொடுப்பேன். அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமில்லாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளை, தேவ ஜனமே, இந்த காலவேளை ஆவியான் நிச்சயமாய் உங்களோடு இடைப்படுகிறார். நீங்கள் ஒருவேளை இந்த காலவேளை தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, என் வாழ்க்கை இப்படியாய் மாறி போனதே, நான் துயரப்பட்டு போயிருக்கிறேனே, என் வாழ்க்கை சாம்பலை போல ஆமென் தாழ்விடங்கள் கிடைக்கிறவனாய் நான் மாறிக்கொண்டிருக்கிறேனே, நான் ஒடுங்கி போயிருக்கிறேனே, என் வாழ்வை யார் சீர்படுத்த முடியும், என் வாழ்க்கையை யார் கட்ட முடியும், என் குடும்பத்தை யார் கட்டி எழுப்ப முடியும் என்கிற பல கேள்விகள், பல கொஸ்டின் உங்கள் வாழ்க்கையில் எழும்பலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சியான வார்த்தை. இந்த 4வது மாதத்துல கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவர்கள் நெடுங்காலமாய் பாழானவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமாக எடுப்பித்து தலைமுறை இடிந்து கிடந்த பாலனை புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை சீர்படுத்தும் பொழுது, ஆண்டவர் நம்மை உயர்வுக்கு நேராய் வரும்போது நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாறுகிறதாம், பாழாய் கிடக்க நெடுங்காலமாய். ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் என்னும் பாருங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 62ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீ இனி கைப்பிடப்பட்டவள் எண்ணப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமல். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல அநேக நம்முடைய வாழ்க்கையில நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லியிருக்கலாம், நீ ஒதுக்கப்பட்டவள் என்று சொல்லியிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அப்படியான ஒரு அனுபவத்துக்கு நேராய் மாறி இருக்கலாம்.
ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சீர்படுத்துவேன், துயரப்பட்டவளை நான் உன்னை சீர்படுத்துவேன். ஆமீன். சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காரத்தை நான் கொடுப்பேன். ஆமீன். நொறுங்கினால் துதியின் உடை உனக்கு நான் கொடுப்பேன். ஆமீன். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவினுக்கு பதிலாக துதியின் ஆடை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னது போல, இந்த மாதத்தில் தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஒருவேளை இந்த கால வேளை நீங்கள் ஒரு துக்கத்தோடும் துயரத்தோடும், இந்த 4வது மாதம் என் வாழ்வு எப்படி இருக்கும் என்கிற ஒரு கேள்வியோடு, ஒரு கலக்கத்தோடு, ஒரு வேதனையோடு, ஒரு வியாகுலத்தோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மாறாதவராகிய தேவன் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கை ஆமென் சீர்படுத்த போகிறது, சிறப்படுத்த போகிறார், அவனை நிலைநிறுத்த போகிறார். ஆமீன். தேவ பிள்ளை, தேவ ஜனமே, இதுவரைக்கும் உன்னை பாழான ஸ்தலம் என்று சொல்லலாம், ஒருவரும் கடந்து வராத இடமாய் நீ காணப்படலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பாழான ஸ்தலம் அல்ல, நீ பாழான ஸ்தலம் அல்ல, உன்னை பயிரிடுகிற நல்ல ஸ்தலமாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நிலையாய் கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக் கொள்வீர்களானால், ஆமென், ஸ்தோத்திரம், 9ஆம் அதிகாரத்திலே, ஆமென், ஆமோஸ் 9, ஆமென், ஸ்தோத்திரம், அதிலே எடுத்துக்கொள்வோம், வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 9ஆம் அதிகாரத்திலே, ஆமென், 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்நாளில் விழுந்து போன தாவின் எடுத்து திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடித்து அதன் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், சீயோனில் துயரப்பட்டவர்களை நான் என்ன செய்வேன்? ஆமென், சீர்படுத்துவேன். இந்த இடத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், நான் திரும்ப எப்படி எடுத்துவேனாம்? அதில் பாழாய் போனவைகளை சீர்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப துயரப்பட்டதையும் சீர்படுத்துவாராம், பாழாய் போனதையும் சீர்படுத்துவாராம். அல்லேலூயா. அப்ப அந்த தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம். அந்த பாழானவளை சீர்படுத்தி அவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி, நீ எப்சிபா என்றும் உன் தேசம் இனி பியூலா என்றும் சொல்லப்படும் என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு நடத்துவாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த 4வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கொஞ்ச காலம் பாடுவதற்கு நமக்காக ஆண்டுடைய வார்த்தை இறங்கி வந்திருக்கிறது. நான் உங்களை சீர்படுத்த போகிறேன். அல்லேலூயா. நான் உங்களை சீர்படுத்த போகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி துயரப்பட்ட உங்களை நான் சீர்படுத்துவேன், பாழாய் போனவங்களை சீர்படுத்துவேன். இதுவரைக்கும் ஒருவரும் கடந்து வர முடியாதபடி உங்களை பார்த்தவர்கள் பாழான நகரம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் பயிர்நிலமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீ எப்சிபா என்றும் பீலா என்றும் அழைக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் சீர்படுத்தி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நடத்துவாராக. தேவ பிள்ளை, தேவ ஜனமே, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தையின்படி தேவனமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், எல்லாம் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம், எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்களும் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, 3 மாதங்கள் பாதுகாத்த தேவோ, இந்த 4வது மாதத்தில் அருமையான வார்த்தையோடு நீ பேசுகிற ஆண்டவரே, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை ஆமீன் சீர்படுத்துவேன் என்று சொன்னது போல இந்த நாட்கள் எங்கள் வாழ்க்கை துயரப்பட்டு நாங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, துயரங்களை மாற்றி ஒரு ஆனந்த தைலத்தலங்களை அபிஷேகித்து நீர் எங்களை சீர்படுத்த போற கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்வு பாழாய் போயிருக்கலாம், பாழாய் போனவர்கள் தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுடைய பாழான ஸ்தலங்களை கட்டி நீ எப்சிபாய் பீலா என்று சொல்லப்படத்தக்கதான அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராய் தேவன் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை நடத்துங்கப்பா, இந்த வார்த்தை நடத்துவீராக, இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எங்களை நேச நல்ல தகப்பனே, நாங்களும் நன்றியோடுமை துதிக்கிறோமே, வாழ்த்துகிறோம். அருமையான இந்த மன மகிழ்ச்சி இந்த கால வேளையை நோக்கி பார்க்கிறோம். தேவதாம் 4வது மாதத்தில் கால வேளையுடைய சமூகத்திலே கூடி ஆண்டுடைய வார்த்தை கேட்க ஆண்டவர் கொடுத்த நல்ல ஈவுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நல்ல வார்த்தை தேவன் கொடுத்தீங்கப்பா.
கொஞ்ச காலம் பாடமனுக்கிற எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிற தெய்வம். அருமையா அந்த வார்த்தை சொன்னது போல துயரப்பட்ட எங்களை சீர்படுத்துவீராக. ஆண்டவரின் நொறுங்குண்ட எங்கள் வாழ்க்கையில் ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணுவீராக. துயரப்பட்ட நொறுங்கின ஆவியுடைய எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிதான ஆவிலாம் நிரப்புவீராக. பாழாய் போன எங்கள் ஸ்தலங்களை சீர்படுத்தி எங்கள் ஒரு மேன்மையான ஒரு காரியத்துக்கு நேராய் தேவன் கொண்டு வர போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதிங்க. இந்த 4வது மாதம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்னடு தேவைகள் சந்திக்கப்படட்டும். சுகபலம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். நல்ல வேலைகள் உண்டாயிருக்கட்டும். நல்ல கையின் பிரயாசங்கள் கிடைக்கட்டும். ஆமீன். விசேஷமாய் சுகபலம் ஆரோக்கியத்திற்கு அதை நடத்த முடியாது செபிக்கிறோம். அப்படியே காத்து கொள்ளுங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். பாதுகாத்து கொள்ளுங்க. நம்முடைய அன்பின் கரம் தாங்குவதாக அடியனை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வை மறவாதே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராய் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுனிற்கும் பாதுகாவலும் என்று சதா காலமும் நாம் அனைவரோடு கூட உலகத்துள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.